உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. இன்னைக்கு வீட்டு சமையல முட்டைக்கோஸ் சாதம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு சொல்றேன், கவனமா பாருங்க. முட்டைக்கோஸ் சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: 100 கிராம் அரிசி உதிரியாக வேக வைத்தது, 200 கிராம் முட்டைக்கோஸ், தேங்காய் துருவல் 1½ டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தழை அரை கட்டு, பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், வேக வைத்த பட்டாணி விரும்பும் அளவு, உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, இஞ்சி 1 அங்குல துண்டு, 1 ஆர்க்கு கறிவேப்பிலை, பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு, உப்பு தேவைப்படும் அளவு, எண்ணெய் தேவையான அளவு. முட்டைக்கோஸ் சாதம் எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா? இது வந்து ரொம்ப சிம்பிள், அதே நேரம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் இங்கே வந்து ஒரு வானொலி வச்சுருக்கேங்க, இதில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். சாதத்தை முதலையே வந்து உதிரியாக வடித்து ஆற வச்சு வச்சுட்டேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த வானொலியில் கடுகு சேர்த்துக்கலாம். பொதுவாக எல்லா சாத வகைகளுக்கும் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு ஆப்ஷனல், நம்ம இஷ்டம் போட்டுக்கலாம். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதோட கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இந்த ரைஸ்க்கு வந்து எப்பவும் வெங்காயம் போடுறது இல்லை, வேணும்னா நீங்கள் போடலாம். எப்பயாவது வந்து சுவாமிக்கு படைக்கிறதுக்கு வெங்காயம் பூண்டு இல்லாமல் வேணுங்கிறப்ப இந்த மாதிரி ரைஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது பாருங்கள், கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர ஆரம்பிக்கிறப்போ இப்போ இந்த கேபேஜ் சேர்த்துக்கிறேன். இந்த முட்டைக்கோஸ் வதங்கிறதுக்குள்ளார நம்ம வந்து இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க. இதுக்கு வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் துருவல் நிறைய சேர்க்க வேண்டாம், ஏன்னா கலவை சதங்கிறப்ப நம்மளுக்கு வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தாலே போதுமானது. தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி 1/2 கப், அதாவது 100 கிராம் செஞ்சிங்கனாக்கா வந்து அரை அங்குல துண்டு இருந்தால் போதுமானது. இதோட வந்து பொட்டுக்கடலை, இந்த பொட்டுக்கடலையும் வந்து ஒரு நம்மளுக்கு சொல்கிறது ஒரு சேர்ந்து வரதுக்கு ஒரு ஹோல்டு கிடைக்கிறதுக்காக நம்ம போடுறோம். இதுக்கு வந்து கொத்தமல்லி கொஞ்சம் கூடுதலாக போட்டால் நல்லா இருக்குங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ஜாஸ்தி வேண்டாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா அரைப்பட்டுடுச்சு. நம்ம இதை வந்து நம்ம முட்டைக்கோஸோடு சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் ஓரளவுக்கு பாதி வதங்கிடுச்சுங்க. இதை வந்து அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம். அரைச்சி விழுத சேர்த்த பிறகு கொஞ்சம் நல்ல வாசனை வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணுங்க. நம்ம வந்து பட்டாணி வந்து வேக வச்சு வச்சுருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான், பட்டாணி இல்லாமையும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இந்த பட்டாணியை வந்து இதில் இப்போ சேர்த்துறேன். கொஞ்சம் அந்த ஈரம் வந்து எவாப்ரேட் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணால் போதுமானது. அதிக நேரம் ஃப்ரை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ரைஸுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். பொதுவான ரூல் என்னென்னாக்கா, பிகினர்ஸாக இருந்தால் சொல்கிறேங்க, ஒரு அழாக்கு, அதாவது 200 கிராம் மெஷர் எடுத்திங்கன்னா ஒரு லெவல் டீஸ்பூன் வந்து சரியாக இருக்கும். இப்போ அதில் பாதினாக்கா 1/2 டீஸ்பூன் சரியாக இருக்கும். பாருங்கள், இதில் வந்து கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்குது, ரொம்ப ட்ரை ஆக வேண்டாம். லேசான மாய்ஸ்சர் இருந்ததுனாக்கா இந்த சாதத்தோடு அது வந்து அப்படியே நல்லா தீர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ரைஸை சேர்த்துடலாம். கொஞ்சம் கவனமாக இது நல்லா சூடாகிற வரைக்கும் கலந்து விடணும். இது வந்து ரொம்ப சிம்பிளான ரைஸ் தான், நான் ரொம்ப வருஷமாக செஞ்சிட்ருக்கிறது தான். பொதுவாக இதுக்கெல்லாம் வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் கூட போடுங்க. ரைஸை விட வந்து வெஜிடபிள்ஸ் கூட போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம செய்கிற ரைஸ்.
மாய்ஸ்சர் முழுவதும் எவாப்ரேட் ஆன பிறகு ரொம்ப கெட்டிப்பட்ட பிறகு போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ரைஸ் வந்து ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குங்க. இப்படி நம்ம பண்ணுறப்ப என்ன ஆகும்னாக்கா அதை இதோடு சேர்ந்து அந்த மாய்ஸ்சர் எவாப்ரேட் ஆகிறப்போ நம்ம வந்து அந்த சாதம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம உதிரியாக வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி செய்கிறப்ப அந்த ரைஸும் சாஃப்டாக இருக்கும், அதே நேரம் நம்ம உதிரியாகவும் இருக்கும் இந்த ரைஸு. பாருங்கள், இது நல்லா சூடாயிடுச்சு. அடுப்பை அணைச்சிடுறேன். இதுக்கு வந்து முந்திரி பருப்பு நம்ம வந்து நெய்யில் வறுத்து போகிறது ஆப்ஷனல், அவங்கவுங்க விருப்பம், வேணும்னா மேலே போட்டுக்கலாம். இப்போ இந்த முட்டைக்கோஸ் சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக நல்லா க்ரீனிஷாக ரொம்ப என்ன சொல்கிறது டெம்ப்டிங்காக இருக்குது. இப்போ இதை வந்து டிஸ்பிளே டிஷ்ஷுக்கு மாற்றிடலாம். மிக சுவையான முட்டைக்கோஸ் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பொதுவாக அக்கம்பனிமெண்ட்னாக்கா நம்ம வந்து ஏதாவது ரைத்தா கொடுக்கலாம், இல்லை அப்படியே சாப்பிட்லாம்.